துவண்டு நான் விழுகின்ற நேரம் என்னை உன் தோள்களில் சுமப்பதும் நீயே. வருந்தி நான் அழுகின்ற வேளை என் கண்ணீரை துடைப்பதும் நீயே. கனி தரும் சோலையில் என்னை நடத்தி உன் கண்ணுக்குள் என்னை வைத்து காப்பதும் நீயே. வாழ்வும் வளமும் நீயே, தாழ்வும் தளர்வும் நீயே. நீ நினைவெல்லாம் நீயே. ஒரு போதும் மறவாத இறைவா, உன்னை ஒரு நாளும் பிரியாத வரம் தான். தனியாத தாகம் என் மீது உனக்கு, தனியாக தவிப்பதும் எதற்கு? ஒரு போதும் மறவாத இறைவா. 23:6-24 இருக்கிறோம். என் இனிய உறவுகளை, தூய ஆவியின் துணையோடும் அன்னை மரியின் பரிந்துரையோடும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி. ஆண்டவர் என் வலிமை, என் கேடயம், அவரை என் உள்ளம் நம்புகிறது. நான் உதவி பெற்றேன், ஆகையால் என் உள்ளம் களி கூறுகின்றது. நான் இன்னிசை பாடி அவருக்கு நன்றி கூறுவேன். ஆண்டவர் தாமே தன் மக்களின் வலிமை தாம் திருப்பொழிவு செய்தவர்க்கு அவரது பாதுகாப்பான அரண். ஆண்டவரே, உம் மக்களுக்கு விடுதலை அளித்தருளும். உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கியருளும். அவர்களுக்கு ஆயராக இருந்து என்றென்றும் அவர்களை தாங்கிக் கொள்ளும். ஒருவரது இன்பமோ துன்பமோ அது அவருடையதே, வேறெவரும் அதை தூக்க இயலாது. பொல்லாரின் குடி வேரோடு அழியும், நேர்மையாளரின் குடும்பம் தழைத்தோங்கும். ஒரு பாதை ஒருவருக்கு நல்வழி போல் தோன்றலாம், முடிவிலோ அது சாவுக்கு நடத்தும் பாதையாகிவிடும். இன்றைய வாசகம் யோபு நூல் 38:1-11. உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் இயம்பிய போது எங்கிருந்தாய் நீ? யோபு கடவுளின் பதில். 2ஆம் வாசகம் 2 கொரிந்தியர். பழையன கழிந்து புதியன புக. ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாய் படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். தூய நற்செய்தி வாசகம் மார்க் 5:35-41. காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று சீடர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டனர். இயேசு எழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். அவையும் அவர் சொல்லுக்கு அடங்கி மிகுந்த அமைதி உண்டாயிற்று. ஒரு நிமிடம் இந்த பூமி சுற்றலைன்னா என்னாகும் யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு செகண்டு சுற்றலைன்னா என்னாகும்? சூரியன் உதைக்கலைன்னா என்னாகும்? காற்று வெளியே வரலைன்னா என்னாகும்? எல்லாமே அவருடைய இதால் செய்கையில், அவருடைய செயலில் சுழன்றும் போது நாமெல்லாம் எந்த மூலை பாருங்கள். யோபுக்கு ஏற்பட்ட இழப்பு மறைந்த உலகத்தில் யாருமே அதை பட்டிருக்க மாட்டாங்க. நம்ம ஒவ்வொருவரும் நாம் நிறைய இழப்புகளை சந்திப்போம். நம்ம கொடுத்து ஏமாந்துருப்போம், நம்ம தொலைச்சிருப்போம், காணாமல் போட்டிருப்போம், இல்லை நம்ம வீண் செலவழித்து இன்றைக்கி எதுவும் இல்லாமல் இருப்போம், இல்லை ஆடம்பர செலவில் வாழ்ந்து நம்ம எதுவும் இல்லாமல் இருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய இல்லை, கடவுளே நம்மகிட்ட பறிச்சிருப்பார். ஆனால் கடவுளே பறித்தா நமக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் யோபுவை போல. ஏன்னா அவர் நீதிமான்களை கீழே விழுந்தாலும் அவங்கள விழ மாட்டார். கை தூக்கி நீதிமான் 7 முறை விழுந்தாலும் 7 முறை எழுந்திருக்குவான் பைபிள் சொல்லுது. அதனால் பாருங்கள், கடவுள் நம்மளோட இருந்தாலும் நம்மளுக்கு சம்டைம்ஸ் தெரியறதில்ல. ஆண்டவர் போட்டில் இருக்கிறது அவங்க சீடர்களுக்கு, ஆண்டவரே நாங்கள் இங்கே கஷ்டப்பட்டு முழுகிறமே, நீங்கள் தூங்கின்னுக்கிறீங்களேன்னு கேட்குறாங்க. அப்படின்னா அவர் கூடவே இருந்தாலும் உணர்ந்து கொள்ள முடியல அவங்களால. இவரால் எல்லாமே நடக்கும். அவங்க அவரை பரிசேர் சதிசேர் யூதர்கள் போல் யாரும் தான் நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் அவங்கள கீழே முழுக விடக்கூடாதுன்னு. உடனே எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றார் பாருங்கள். உடனே அவை அவருக்கு பணிகின்றது. இதுதான் நாம் இறைவனை தெரிந்து கொள்ளும் நேரம் வெகு தூரம். ஆனால் தெரிந்து கொண்டால் மிக எளிய முறைனா பக்கத்துலேயே இருப்பார், நம்மளுக்கு தெரியாது. நம்ம ரொம்ப தூரம் தேடிட்டு போவோம். ஆனால் ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறத நாம் உணரும்போது அதை விட சந்தோஷம் நம்மளுக்கு எதுவுமே இல்லை. நம்ம வாழ்நாள் அதிகரித்தாலும் நம்ம சந்தோஷப்படும். ஆனால் ஆண்டவர் நம்மளோட இருக்கிறது நம்மளுக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமாகவே இருக்க முடியாது. அதனால் இறைவன் நம்மோடு இருப்பதை சாம்பலை போல் உணராமலும் மற்ற தீர்க்கதரிசிகள் போல் அறியாமலும் இல்லாமல்
சீடர்களைப் போல் அறிந்து கொள்ளாமல் இல்லாமல் நாம் ஆண்டவரை தேடுவோம், அறிந்து கொள்வோம், அவர் நம் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை உணர்வோம். இதோ மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.